ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் லெக் பீஸ் பிரியாணி. இந்த பிரியாணியை அதிகமாக மசாலா பொடி ஆட் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்ய போகிறோம். எப்படி குவிக்காக அதே சமயம் டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் லெக் பீஸ் நான் இன்றைக்கி 3 பீசஸ் எடுத்திருக்கேன். இதை சைடில் கீறி விட்டு வாங்கிக்கலாம். இந்த லெக் பீஸை அப்படியே பிரியாணியில் ஆட் பண்ணாமல் இதில் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், சால்ட்டு 1/2 டீஸ்பூன் போட்டு ½ அன் ஹவர் மேரினேட் பண்ணி நம்ம ஆட் பண்ணால் பிரியாணியிலேருந்து லெக் பீஸை எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக எசன்ஸ்லாம் உள்ளே இறங்கி இருக்கும். இங்கே பாருங்கள், மேரினேட் பண்ணியாச்சு. ½ அன் ஹவர் மேரினேட் ஆகட்டும். அடுத்ததாக சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு இஞ்சி 2 துண்டு, பூண்டு 4 பல், இது மலைப்பூண்டு. நீங்கள் சின்ன பூண்டாக இருந்தால் 8 பீஸ் எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி. இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குன்னு. இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆட் பண்ணியாச்சு. ரெண்டும் நல்லா ஹீட் ஆகட்டும். இதில் ஒரு பிரியாணியில் 1 பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, 5லேருந்து 6 முந்திரி. முந்திரி ஆப்ஷனல் தான். ஆட் பண்ணால் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் பிரியாணி, அதனால தான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கி விடலாம். ஒரு நிமிஷம் வதங்கினா போதும். நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு ஸ்லைஸாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே ஒரு பச்சை மிளகாய். இதை நல்லா கலந்து விடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இதில் ஒரு தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே 1/4 கப் ஃப்ரெஷ் கர்டு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த வதங்கும் போதே நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கிட்டுருக்கு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விடலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது கூடயே நம்ம மசாலா பொருள் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறோம், அதனால் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். அது கூடயே 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டோம். இதையும் நல்லா வதக்கி விடலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விடலாம். இப்போ பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. அடுத்தது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் லெக் பீஸை இதோட ஆட் பண்ணிடலாம். லெக் பீஸை இந்த மசாலாவோடையே மிக்ஸ் பண்ணி விடலாம். லெக் பீஸ் ஒரு 5 மினிட்ஸ் இந்த மசாலாவோடையே நல்லா வேகட்டும். இந்த லெக் பீஸ் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக தான் கலக்க முடியும். இங்கே பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. லெக் பீஸ் நல்லா மசாலாவோட நல்லா கலந்துடுச்சு. நான் இன்றைக்கி இந்த டம்ளரில் தான் 2 டம்ளர் பாசுமதி ரைஸை எடுத்திருக்கேன். இது ½ அன் ஹவர் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை இந்த மசாலா கூடயே ஆட் பண்ணிக்கலாம். ரைஸும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது மெதுவாக கலந்து விடலாம். ஃபாஸ்ட்டாக கலந்தோன்னா இந்த பாசுமதி ரைஸ் உடஞ்சி போயிடும். இங்கே பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் பாசுமதி ரைஸ் எடுத்திருந்தேன். அதை ஊற வச்சதுனால நம்ம 1 டம்ளருக்கு 1 1/2 டம்ளர் வாட்டர் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி 2 டம்ளர் அப்படிங்கும்போது 3 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிட்டோம். மெதுவாக கலந்து விடலாம்.
நல்லா கலந்து விட்டாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ சால்ட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த டைமில் தான் சால்ட்டு நீங்கள் பார்க்க முடியும். சால்ட் வந்து பார்க்கும்போது சால்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக ஃபீல் பண்ணணும். அப்போ தான் சாதம் கொதித்து வரும்போது இந்த பிரியாணி, அதாவது இந்த பிரியாணி ரெடியாகி வரும்போது சால்ட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ சால்ட்டும் பார்த்தாச்சு. சால்ட்டும் பார்த்துட்டு இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். புதினாவும் ஆட் பண்ணிட்டோம். இதை லைட்டாக கலந்து விட்டுறலாம். போதும், ரொம்ப கலக்க வேண்டாம், எல்லாம் உடஞ்சிரும். கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணியாச்சு. கண்டினியூஸாக 2 விசில் வரட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணலாம். ஏன்னா 2 விசில் கரெக்டாக இருக்கும். 2 விசில் வந்துடுச்சு. குக்கரை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டீமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்ல கமகமன் வாசனையாக இருக்குது. அதே சமயம் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை மெதுவாக கலந்து விடலாம். சாதமும் நல்ல உதிரி உதிரியாக இருக்குது. இந்த லெக் பீஸும் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், பார்க்குறதுக்கே எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? சுவையான சிக்கன் லெக் பீஸ் பிரியாணி ரெடி. எவ்வளோ குயிக்காக செஞ்சுட்டோம் பாருங்கள். அதே சமயம் சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் செஞ்சு முடிச்சாச்சு. ஆனியன் ரைத்தா நல்ல காம்பினேஷன். நீங்களும் இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.